பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்கெல்லாம் கரங்களை அசைத்து சொல்லுவோமே ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தின் இறுதி மணி நேரங்களிலே நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை குடும்பமாகவோ தனி மனிதனாகவோ நாம் கூடி வருவதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். மெய்யாகவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்ட நாம் இந்த வருஷத்தின் இறுதி நாளையும் காணும்படி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இறங்கி இருக்கிறபடினாலே நாம் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கடந்து வந்த நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் மனதார கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்க கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இனி இருக்கிற எஞ்சிய மணி நேரங்கள் முழுவதும் நாம் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறபடினால மன உற்சாகத்தோடு கூட நாம் இந்த கூடுகையின் ஆரம்ப வேளையிலேயே சந்தோஷத்தோடு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம். அருமையான பாடல். சந்தோஷமாய் அந்த பாடலின் வரிகளை உணர்ந்தவர்களாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி நம்ம பாடலாம். துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். ஹல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம், தூய தேவனை துதித்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவருடைய கரங்கள் கனிவோடு நம்மை அரவணைத்ததல்லவா? நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தியே நிதமும் அவர் நம்மை வழிநடத்தினபடியினால் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே, கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே, நம் கால்களை கண்மலையின் மேல் சொல்லுங்க, நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தியே நீதம் நம்மை வழி நடத்தும், நிறுத்தியே நீதம் நம்மை வழி நடத்தும், துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம், தூய தேவனை துதித்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை எல்லாம் இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையிலே ஒவ்வொரு நாளும் நடந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். சொல்லுவோமா? யோர்தானை போல்
இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே, அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடத்திடுவோம், பரிசுத்த பாதையில் நடத்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை கரங்களை தட்டி நல்ல சந்தோஷத்தோடு கூட உற்சாகமான மனநலமையோடு கூட எல்லா தேவ பிள்ளைகளுமாய் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயதாகும்படியாய் புது நன்மையால் புது பலத்தினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்மை நிரப்பி திருப்தியாய் நடத்தி வந்தபடினால கழுகுக்கு சமணமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். சொல்லுவோமா? கழுகுக்கு சமணமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால் புது நன்மையால் ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? நிரப்பியே நீதம் நம்மை நிறுத்தியாகும், நிரப்பியே நம் வாயில் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம். கரங்களை தட்டி சொல்லுவோம். ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். அப்படியே சொல்லுவோம். தாவீதுக்கு அருளின கிருபையை தாசரம் நமக்கு அவர் தந்தபடினார். தாவீது கருளின கிருபை தாசரம் நமக்குமை தந்திடுவா. சொல்லுங்க. தாவீது கருளிய கிருபை. எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல வாயில திறந்து எலிசாவை போல் இருமடங்கு, எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பா. மறுபடியும் வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பா. தாவீது கருளின கிருபை தாசரம் நமக்குமை தந்திடுவா. தாவீது கருளிய கிருபை தாசரம் நமக்குமை தந்திடுவா. எலிசாவை போல் நல்ல உற்சாகத்தோடு கூட அருமையான தேவ பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டி பாடுவோமே. நம்மை அபிஷேகிப்பா, வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பா. தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடினேன் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடினேன் போற்றியே பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். ஒவ்வொருவரும் சொல்லுவோமா? நலமோடு நம்மை இதுவரையிலும் கர்த்தருடைய கிருபையும் அருளும் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. கண்மணி போல் இந்த வருஷம் முழுவதும், இந்த வருஷத்தின் கடைசி மணி வேளையிலும் ஆண்டவர் காத்தபடியினால் அவரை மகிமைப்படுத்துவோமே. நலமுடன் நம்மை இதுவரையில் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்திய. நீங்க சொல்லுங்க. நலமுடன் எல்லா வாயில திறந்த சத்தமா இன்னும் சத்தமாய் கண்மணி போல் கடைசி வரை
கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம், காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடினீர், போற்றியை பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடினீர், போற்றியை பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. கர்த்தர் 2025 வருஷம் முழுவதும் நேர்த்தியா என்னை நடத்தினார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமே. நல்ல கைகளை தட்டி, ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நமக்கு தீமை செய்யாதவராய் நேர்த்தியாய் நேயமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே உம்மை பாட, காரணம் கணக்கில்லாத நன்மைகளை என் வாழ்விலே ஆண்டவர் நீ செய்திருக்கிறார். ஆகவே உம்மை போற்றி பாடுவதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஹல்லேலூயா. இன்னும் சில நிமிடங்களுக்கு பிற்பாடு ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை சாட்சியை பகரப் போகிறோம். அதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது எத்தனை நாவுகள் இருந்தாலும் கர்த்தரை உயர்த்தவே முடியாது. ஹல்லேலூயா. அத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒருவர் கூட ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலைன்னு சொல்லி ஒருவர் கூட குற்றம் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும், ஒவ்வொருவருடைய காரியத்தையும், சகலத்தையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 1000 நாவுகள் போதா ஆண்டவரே உம்மை பாட. அது 2வது சரணம் சொல்லுது, அலைமோதி ஓடுகிற படகாய் அலைந்து கொண்டிருந்தோம். இந்த கடலிலே கொடுங்காற்றினாலே ஒரு படகு சிக்கி எவ்விதமாய் அலைகளினால் மோதி அங்கும் இங்கும் புரளுமோ அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையும் பல்வேறு விதங்களிலே சென்றிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கொடுங்காற்றுகளை அடக்கி நம்முடைய படகு அமைதியாய் செல்வதற்கு, முன்னேறுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆகையினால சேர்ந்து உற்சாகமா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டுவோமா? பின்னாடி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமாய் ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. சொல்லுங்க. 1000 நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தாவுமை போற்றி பாட. 1000 நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தாவுமை போற்றி பாட. அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே என் காலமெல்லாம் உம்முடைய அன்பால் எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை நினைத்து உம்மை அன்பை போற்றி பாடுகிறப்பா. காலமெல்லாம் உந்தன் அன்பா கரம் பிடித்தென்னை நடத்தி. நீங்க சொல்லுங்க. காலமெல்லாம் உந்தன் அன்பா கரம் பிடித்தென்னை நடத்தி. காத்தவும் கிருபையை நினைத்தே கர்த்தாவுமை போற்றி பாட.
உற்சாகமா கையை தட்டி பாடலாமே. வாய்களை திறந்து நல்லா உற்சாகமாய். ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. ஆமென். அப்படி சொல்லுமா? அலை மோதி ஓடுகிற படகாய் அலைந்த என்னை அன்பால் மீட்டீரே ஆண்டவரே. ஆணிகள் பாய்ந்தவுடைய கைகள் ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நடத்தி வந்திருக்கிறதப்பான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டுவோமே உற்சாகமா. இன்னும் அலை மோதியோடும் படகாய் அலைந்த என்னை அன்பால் மீட்டி. சொல்லுவோம் சேர்ந்து. அலை மோதியோடும் படகாய் அலைந்த என்னை அன்பால் மீட்டி. ஆணிகள் பாய்ந்தவும் கைகள் ஆண்டு நடத்தும் அன்பா. ஆணிகள் பாய்ந்தவும் கைகள் ஆண்டு நடத்தும் அன்பா. மறுபடியும் ஆணிகள் பாய்ந்தவும் கைகள் ஆண்டு நடத்தும் அன்பா. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. ஆயிரம் நாவுகள் போதா. எல்லாரும் இணைந்து சொல்லலாமே. என்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஆமே. கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. ஆண்டவர் தம்முடைய அன்பால் நம்மை அணைத்திருக்கிறார். கனமானவருடைய சேவையை தந்திருக்கிறார். ஆயுள் முழுவதும் துதிகள் ஆயிரம் ஆயிரமாய் ஆண்டவரே உமக்கு சொல்லி வாழ்வேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பாக என்னை அழைத்தே கனமான சேவை தந்தே. செய்து சொல்லுவோம். அன்பாக என்னை அழைத்தே ஆமே கனமான சேவை தந்தே. ஆயுள் முழுவதும் துதிகள் ஆயிரமாய் சொல்லி வாழ்வே. ஆயுள் முழுவதும் துதிகள் ஆயிரமாய் சொல்லி வாழ்வே. மறுபடி சொல்லுவோம். ஆயுள் முழுவதும் துதிகள் ஆயிரமாய் சொல்லி வாழ்வே. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. ஆயிரம் அப்படி சத்தமா பாடுவோமா? அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல தேவ கிருபையும் தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. வானமும் பூமியும் ஆட்கடலும் வல்லவரே நீரே என்று சொல்லும் பொழுது வல்ல தேவாவுடைய பாதத்தில் வந்திருக்கிற நானும் ஆண்டவரே நான் மகிமைப்படுத்த போகிறோம் அப்பா. அப்படி சொல்லுவோம்.
என சொல்ல வானமும் பூமியும் வாழ்கடலும் வல்லவர் நீரே என சொல்ல வல்லவர் தேவாவும் பாதும் வந்தேனை செய்யான வேலை வல்லவ தேவாவும் பாதம் வந்தேனை செய்யான வேலை ஆயிரம் நாவுகள் போதா செய்து ஆண்டவா உந்தனை பாட மகிழ்ச்சியோடு சொல்லுங்க ஆயிரம் நாவுகள் போதா ஆயிரம் நாவுகள் போதாதையா உந்தனை பாட கணக்கில்லா நன்மை செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட கணக்கில்லா நன்மை செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமே ஆண்டவர் கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்று சொல்கிற அருமையான பாடல் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். Hallelujah. Thank you, Jesus. கரங்களை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர் நீ வார்த்தையால வர்ணிக்க முடியாதவரப்பா நீங்க அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளா சேர்ந்து சொல்லுவா வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே சொல்லுங்க அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை சொல்லுவா எல்லாம் சத்தமா சொல்லுங்க அருமையான தாய் தகப்பா ஆண்டவரே பரலோகத்தின் கவனத்தை நாங்கள் ஈர்க்க வேண்டும் அப்பா நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென்.
வானங்கள் கொள்ளாதவரை சொல்லுமா, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya. சபையா இணைந்து சொல்லுவோமே, ஹalleluya ஹalleluya ஆமென். விலகாத பிரியாதவருடைய சமூகம், அதுதானே நிரந்தரமான சுதந்திரம். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, வேற ஒன்று வேண்டாப்பா, நீங்க போதும், உங்க சமூகம் வேணும்னு சொல்லி விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் வார்த்தையை வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்ல போகிறோம். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. மறுபடியும் சொல்லுவோம், விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டா, நீ போதுமே, நீ போதும், நீ போதும், நீ போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே ஹalleluya. கரங்களை அசைத்து சொல்லுமே, ஹalleluya. நம்ம யாரை தேடி வந்திருக்கிறோம்னா, வார்த்தையால வர்ணிக்க முடியாதவரை தேடி வந்திருக்கிறோம். ஹalleluya. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிறோம். ஹalleluya. இது நம்முடைய வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு தருணம், இந்த வருஷத்தின் இறுதி பகுதி. ஆகையினால நம்ம வந்து ஏதோ வந்தோம், ஆண்டுடைய பாத்திர இருந்து போகணும்னு சொல்லி அல்ல, இந்த ராத்திரி உள்ள விசேஷமான ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நான் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு மறுபடியுமாய் அர்ப்பணிக்க போகிறோம். ஹalleluya. இந்த வருஷத்தின் இறுதி பகுதியில ஆண்டவரை துக்கப்படுத்துகிற விதத்துல நம்ம ஏதாயிலும் அதை செய்திருப்போனா, ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு நம்ம நடந்திருப்போனா, இப்ப ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி பின்பு நம்ம ஆராதிக்க போறோம். ஒரு வேத வசனத்தை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தின் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 12:3. அங்கே சாமுவேல் அவனுக்கு முதிர் வயது ஆகிவிட்டது. வயதான சூழ்நிலையில ஜனங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் வாசிங்க. ஒருத்தர், இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். போதும். சாமுவேல் சொல்றாரு, ஜனங்கள் முன்னாடி கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாக ராஜா இருக்கிறாரு, ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. சாமுவேல் சொல்றாரு, என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். அப்படி வாசிங்க பார்க்கலாம், நிறுத்தி வாசிங்க. தொடர்ந்து, நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன். போதும், நான் சொல்றேன். சாமுவேல் வந்து ஜனங்கள்கிட்ட கேட்கிறாரு, ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ராஜா ஒரு பக்கம் இருக்கிறான். நான் சொல்றேன், நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல ராஜாக்கு முன்னாடி உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு காரியத்தை கேட்கிற, என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன்,
பரிதானம் யார் வாங்கிக் கையில் கொண்டு பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையா இருந்தேன் சொல்லுங்கள், அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். இந்த வசனத்தை 2 நாளைக்கு முன்னாடி வாசிக்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்து. யோசித்து பாருங்க, இப்ப நம்ம வந்திருக்கிறோம், நம்மை குறித்து நம்ம சாட்சி சொல்ல போறோம். அந்த சாட்சி வேற, ஆண்டவர் செய்த நன்மைகளை மட்டும் சொல்லுவோம். இது நமக்கும் ஆண்டவருக்கு தனிப்பட்ட ஒரு விதத்துல காரியம். நம்மை குறித்து ஒருவேளை யாராவது ஒரு சாட்சி சொல்லுவாங்கன்னா என்ன விதத்துல? ஒருவேளை நம்மை வெளிப்படையாய் பார்க்கிறவர்கள் நல்ல காரியங்களை சொல்லலாம். ஆனா நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்ல முடியும்? சாமுவேல் தைரியமா கேட்கிறார். முதிர் வயது, அவருடைய வாழ்வின் ஓட்டங்கள் நிறைவு பெறுகிற வழியில ஆண்டவர் அவன் சொல்றான், என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அந்த வருஷத்தின் இறுதியில, ஆண்டவரே உங்க முன்னாடி வந்திருக்கிறேன், என்னை குறித்து நான் என்னையா சாட்சி சொல்ல முடியும்? எந்த விஷயத்துல தவறி இருக்கிறேங்கிறது ஆண்டவர் நம்மளை உணர்த்தினா மட்டும்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம இருக்கிற இடங்கள்ல எழுந்து நிற்போம். ஆமை, ஆண்டவரை பார்த்து நம்முடைய இருதயத்தை ஒருவேளை சில விஷயங்கள் ஆண்டவர் தூண்டுவாரையானால், உணர்த்துவாரனால், அவங்க அப்படி இவங்க அப்படி மற்றவங்களுடைய குறித்த நமக்கு எல்லாருக்கும் அடுத்தவங்களை குறித்து சாட்சி சொல்லுவது எளிது. ஆனால் நம்மை குறித்து நாம் நிதானிக்கிறதுக்கான ஒரு நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று, ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்துகிற, அல்லது எந்த காரியத்தில் நம்ம தவறி போயிருக்கிறோமோ, எந்த பாதையில் நம்ம இதுவரைக்கும் வழி விலகினோமோ, ஆண்டவர்கிட்ட அப்படி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி கேளுங்க. ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட விதத்துல, அல்லது வேலை செய்கிற இடங்கள்ல, அல்லது நம்ம குடியிருக்கிற பகுதிகளில் நமக்கு நற்சாட்சி இருக்கிறதான்னு அப்படி கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் எந்த விஷயத்துல தவறி, இந்த வாலிப தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடணும், பெரியவங்க எல்லாம் கண்களை மூடி, இது நம்மை நிதானிக்கிற ஒரு வேளை. இப்படிப்பட்ட நாட்கள் இந்த வருஷத்துல இனி 2025 இறுதி பகுதி நமக்கு இனி கிடைப்பதில்லை. ஆகையினாலதான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகி ஒரு புதிய பலத்தோடு கூட போக போகிறோம். ஆண்டவர் ஆராதிப்பது எளிதான ஒரு காரியம் தான். நம்ம வாயில திறந்து துதிக்கலாம். ஆனா நம்முடைய இருதயம் அவரோடு கூட ஒப்புரவாகணும். ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற துதி பலிகளை ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா, நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகணும். கண்களை மூடி, வாலிப தம்பி தங்கச்சி, அவன் கவனத்தை சிதற விடாதுங்கம்மா. இனி இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் நமக்கு இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க எந்த விஷயத்துல தவறி இருக்கிறோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்கம்மா. ஒருவேளை அநேக நேரங்களில் நம்முடைய பக்தியின் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது. போலித்தனமான பக்தியை வெளிப்படுத்துகிறோம், ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளை போல வெளிக்காட்டுகிறோம். ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள்ல தவறி போயிருக்கிறோம். ஆமென். மனசாட்சி எல்லாம் மங்கி போய் எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்படியே கண்களை மூடி, ஏசப்பா எங்களை கண்ணோக்கி பாரு. நீங்க வாயை திறந்து கேட்டாதான் ஆண்டவரை துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நினைப்படுத்த முடியும். ஆமே, நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எத்தனையோ நேரங்கள்ல அநேகரை அற்பமா எண்ணி இருக்கிறோம், அற்பமான விதத்துல நடத்தி இருக்கிறோம், ஏளனமான வார்த்தைகளை பேசி இருக்கிறோம், 1000 தவறுகளை நம்மிடத்தில் மறைத்து வைத்துக் கொண்டு ஆமே சின்ன சின்ன மற்றவருடைய காரியங்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இந்த ராத்திரி வேளையில கேட்போம், ஆண்டவரே கொஞ்சம் வாயை திறந்து, உங்க உள்ளம் திறந்து மனம் விட்டு ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே எந்த விஷயத்துல நாங்க தவறி இருக்கிறோம், மனஸ்தாபப்பட்டு இருக்கிறோம், அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்தின் இறுதி பகுதியில நின்று ஆண்டவரே எங்க வாழ்க்கையை அலசி பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து இருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை வருத்தும் வழியில நடந்து இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் குற்றங்களை நீர் நினைப்பீரே, ஆனால் யார் நிலை நிற்க கூடும்? ஆண்டவரே ஆமென், யார் நிலை நிற்க கூடும்? ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற விதத்துல, ஆண்டவரே உம்மை மனம், ஆண்டவரே உம்மை மனம், உம்முடைய மனதை வேதனைப்படுத்துகிற விதத்துல நாங்க நடந்து இருக்கிறோம்ப்பா. ஆமென். ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே என்னை குறித்து மனம் சலித்து போனா என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நேரத்தை வீணடிக்காதுங்க. அப்படியே கண்கள் மூடி இருக்கட்டும், வாயில திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
தம்பி தங்கச்சி ஆண்டவரை பார்த்து பேசுங்கம்மா. ஆமென். நீங்க பேசும்போது ஒருவேளை உங்க கண்களில் இருந்து கண்ணீர் கூட வரலாம். ஆமென். தைரியமா ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறோம்ங்கிற உணர்வோடு கூட ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கை பிரகாசிக்கமாக போகிறது. ஒரு புதிய பலன் உங்களை நிரப்ப போகிறது. ஒரு புதிய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சொல்லுவதற்கு சாட்சி எங்களிடத்துல எதுவும் இல்லை ஆண்டவரே. எங்களிடத்துல நற்சாட்சிகள் இல்லை ஐயா. ஆண்டவரே, அநேக இடங்கள்ல போலித்தனமான பக்தியை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு போலி கிறிஸ்தவனை போல ஆண்டவரே பக்தியின் வேஷத்தை அநேக இடத்துல நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எல்லாரோடு சமாதானமா இருக்க வேண்டிய நாங்கள் மூர்க்கமாய் அநேக வேளையில செயல்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. பெரும்பாலான நேரங்களிலே எரிச்சலும் கோபமும் உள்ளவர்களாய், மற்றவர்களோடு கூட இணக்கமாய் இருக்க விரும்பாதவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சுயத்தையே பெரும்பாலான நேரங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறோம் ஐயா. எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்கம்மா. ஆமென், ஆமென். பெரும்பாலான நேரங்களில் எங்களுடைய சுயங்கள் ஆண்டவரே எழும்பி, சுயம் எழும்பி எங்களுடைய வாழ்வை கரைபடுத்தி இருக்கிறதையா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லுங்க அருமையான தகப்பனே, தாயே. ஆமென். ஆண்டவர் உங்களை தொடட்டும், ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டட்டும், ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கட்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாயிலும் ஒரு நன்மை செய்யணும்னா ஆமென், இந்த பாவத்தின் கசப்புகளை, பாவத்தின் வேற நாம் சுமந்து கொண்டே இருப்போமானால் கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஒருபோது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து ஒருபோதும் இரக்கத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமும் ஆண்டவரே மனதும் விரும்பினதையே பெரும்பாலான நேரங்களிலே செய்திருக்கிறோம். இதுதான் பக்தி என்று சொல்லி அநேக நேரங்களிலே எங்களுடைய மனம் போன விதத்திலே நடந்திருக்கிறோம். அப்படி சொல்லுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை சொல்லி அறிக்கையிடலாமே. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல அந்த பலிபீடத்துல நம்மை அர்ப்பணிக்கலாமே. ஆமென். அவருடைய பலிபீடத்துல அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போமே. அதுதான் பக்தியுள்ள ஆராதனை, அதுதான் ஆண்டவர் விரும்புகிற சுகந்த ஆராதனை. நம்மை நாமே ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு ஆராதனை. அருமையான தாயே, தகப்பனே, ஆமே, வாயில திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தம்பி தங்கச்சி கண்களை மூடி சொல்லுங்கம்மா. ஆண்டவருடைய சத்தம் நம்மை நோக்கி வருகிறது. ஆமேன். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவர், ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். இந்த வருஷம் முழுவதும் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நமக்கு நன்மை செய்திருக்கிறார், இரக்கம் செய்திருக்கிறார். அந்த தெய்வத்தை அநேக நேரங்களில் நாம் மறந்து போயிருக்கிறோம். ஆமேன். அவருக்கு விரோதமான வார்த்தைகளை நாம் பேசி இருக்கிறோம். அவருடைய இருதயம், அவருடைய மனது புண்படும் விதத்தில் நடந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அநேக நேரங்கள் அவருடைய வார்த்தையை நாம் புறக்கணித்து இருக்கிறோம். சவுல் அன்று வார்த்தையை புறக்கணித்தபடினால அவன் ராஜாவாய் இராதபடிக்கு ஆண்டவர் அவனை புறக்கணித்து தள்ளினார். அதுபோல் அநேக நன்மைகளை நாம் இழந்திருக்கிறோம். ஆமென். பாவியான மனுஷனாய் அநேக நன்மைகளை கெடுத்தவர்களாய் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஏசப்பா, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆமென். நீங்க வாயை திறக்கும் பொழுது கர்த்தர் வாய்களை திறந்த அந்த காரியங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு நமக்கு இரக்கம் செய்கிறவர். ஓ சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவாருள் செய்யுவே. ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவாருள் செய்யுவே. நீ சொல்லும் ஆண்டவரிடத்துல, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. செய்து சொல்லவோ.
அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவருடைய உள்ள மெய்யாகவே சந்தோஷப்படுகிறது. அவருடைய இருதயம் நம்மை விரும்புகிறது. ஆமேன். அர்ப்பணிக்கிற தேவ ஜனத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்முடைய இயலாமைகளை சொல்லும் பொழுது, நம்முடைய இயலாதவைகளை ஒத்துக்கொள்ளும் பொழுது, ஆமேன், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயலாமையை சொல்ல சொல்ல, ஆண்டவரேன்னு சொல்ல 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 அவருடைய இரக்கங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென், ஆமென். பரலோகத்தின் பார்வை நம் பக்கமாய் இருக்கிறது. ஆமென். பரலோகத்தின் கவனம் ஆமென் நம் பக்கமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொன்னது போல ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்புகிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சபையாய் இணைந்து சில நிமிடங்கள் இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படி சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த மகிமையான தெய்வத்தை ஆமென் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆமென். துதிங்க துதிங்க, வாயில துதிங்க, வாயில திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். ஆமென், ஆமென். இந்த கடைசி மணி நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வேளை இது. கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிற வேளை இது. ஹல்லேலூயா. நன்றியோடு 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 நன்றியோடு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. சபையா இணைந்து ஒரு முறை கூட. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் விவரிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. சேர்ந்து சொல்லவும். விலகாத பிரியாத அப்படியே சொல்லுங்க. அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 நீ கண்களை மூடி நிற்கும் பொழுது இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். எவ்வளவு நல்ல தெய்வத்தை இந்த ராத்திரி வேளையில மகிமைப்படுத்துகிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது.
எத்தனையோ ஆயிரங்கள் இருந்த போகிலும் அவருடைய பார்வையும் கவனமும் நம் பக்கமாய் திரும்பி இருக்கிறது. இந்த வருஷம் முழுவதும் அவருடைய கிருபை, அவருடைய சமூகம் நம்மை விட்டு விலகவே இல்லை. மோசே ஆண்டவரிடத்துல கெஞ்சினான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாய் செல்லாவிட்டால் இந்த இடத்திலிருந்து எங்களை கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவரை பார்த்து, மோசேயை பார்த்து, மோசே என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். இந்த வருஷம் 25வது வருஷம் முழுவதும், 2025வது வருடம் முழுவதும் கர்த்தருடைய விலகாத கிருபை, கர்த்தருடைய விலகாத சமூகம் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு இருந்தபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கம்மா. அமைதியை நிற்காதுங்க. ஆமென். அவருடைய விலகாத கிருபை, விலகாத பிரசன்னம், விலகாத சமூகம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறது. அனுதினமும் அனுதினமும் வருடத்தின் துவக்கத்தில் வெளிப்பட்ட தேவ பிரசன்னம், வருஷத்தின் துவக்கத்தில் வெளிப்பட்ட தேவ கிருபை இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஷகதட ரகதட ரபா. அவருடைய சமூகம் விலகாதபடியினால சத்துருக்களால் நம்மை எளிதாய் மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை அம்மோனியனும் மோவாபியனும் ஆமென் சேயீர் மலை தேசத்தால் மேற்கொள்ள முடியல, பெலிஸ்தியர்களால் மேற்கொள்ள முடியல. ஆண்டவர் அவர்களுக்கு பக்கபலமாய் இருந்தார். அதுபோல இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்தே தேவ கிருபை நம்மோடு கூட இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய நீங்காத பிரசன்னம் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறபடினால கரங்களை தட்டி நல்ல தேவ பிள்ளைகள் மகிமைப்படுத்துவோமே. வாலிப தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல தெய்வம். ஓ ரிபா கதடரல கதரபா. ஹalleluya, ஹalleluya. உங்க கிருபை விலகலன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. அருமையான வயதான தாயே தகப்பனே, உங்க கிருபை எங்களை விட்டு விலகலப்பா. உங்க சமூகம் எங்களை விட்டு பிரியலப்பா. உங்க இரக்கம் எங்களுக்கு பூரணமாய் வெளிப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. உங்க கிருபையால தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க இரக்கத்தால தான் நாங்க பிழைத்து இருக்கிறோம். அப்படி கண்களை மூடுங்க, கவனத்தை சிதற விடாதுங்க. ஆமென். ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில நமக்கு ஆமென் கிருபைகளையும் இரக்கங்களையும் நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இது வேடிக்கை பார்க்கிற நேரங்கள் அல்ல. இது ஆமென் ஏனோ தானோ என்று நிற்கக்கூடிய நேரம் அல்ல. வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஓ ரிபால கரதடர சங்கலரபா. நீங்க துதிக்க துதிக்க பரலோகத்தின் கவனம், பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கிறீர்கள். எந்த மனிதன் மனம் விட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானோ அந்த மனிதன் பரலோகத்தின் கவனத்தை தன் பக்கமாய் ஈர்க்கிறான். ஹalleluya. அது வனாந்தரத்தில் குடியிருக்கிறவனாய் இருந்தாலோ, எந்த சூழலை சிறைச்சாலையில கட்டப்பட்டவனாய் இருந்தாலோ, எந்த மனிதன் மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானோ அந்த மனிதனை நோக்கி பரலோகத்தின் கவனம் செல்லுகிறது. ஆமென், ஆமென். சிறைச்சாலையிலே தேவ மனிதர்கள் கட்டுகள் மத்தியிலே மனம் திறந்து துதித்தார்கள். பரலோகத்தின் கவனம் அங்கு சென்றது. ஆமென். அவருடைய கட்டுகள் எல்லாம் அறுந்து விழுந்தது. அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களை அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. இந்த ராத்திரி வேளையில மனதார நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களே ஆனால் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஆமென் மாற்றி அமைக்கப்படும். கர்த்தர் உங்களை அடைத்து வைத்திருக்கிற காரியங்களை தகர்த்தெறிய முடியும். ஆமென், ஆமென், ஆமென். வனாந்தரத்தில் நின்று கொண்டு ஒரு மனிதன் கர்த்தரை மகிமைப்படுத்தினா, சாதாரண ஒரு ஆமென் ஆட்டு மேய்ப்பன் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினபடியால் பரலோகத்தின் கவனம் அவன் மீது விழுந்தது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். இந்த ராத்திரி வேளையிலோ, இந்த வருஷத்தின் இறுதி வேளையிலோ பரலோகத்தின் கவனம் நம் மீது விழுவதாக. ஆமென். விரும்புகிற தேவ பிள்ளைகள் வாயில திறந்து மனமிட்டு கர்த்தரை துதிங்கம்மா. வாலிப தம்பி தங்கச்சி துதிங்க. அருமையான தாயே துதிங்க. கர்த்தர் உங்கள் கட்டுகளை அறுக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆமென் மறுவாழ்வை தர முடியும். கர்த்தர் ஒரு மகிமையான சூழ்நிலையை கர்த்தர் தர முடியும்.
ஹalleluya 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 ஆமென் 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 ஆமென். அமைதியை நிற்க வேண்டாம். ஆண்டவரே நீங்க துதிக்க துதிக்க தான் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்குமா? நோவாவுக்கு அன்று கிருபை கிடைத்தது அல்லவா? ஆமென். அவருடைய குடும்பத்துக்கு கிருபை கிடைத்தது அல்லவா? நமக்கு அந்த கிருபை வேண்டாமா? வாயை திறந்து சொல்லுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. எத்தனை பேருக்கு ஆசை? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. சொல்லுங்க, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. நீங்க சொல்வீங்களா அந்த ராத்திரி வேளையில, ஆண்டவரே எப்போதும் என் அருகில நீங்க இருக்கணும்ப்பா. தாவீது அதை விரும்பினான். ஆகவே தான் தைரியமாய் சொல்லுவார் தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் ஆமென் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. அவன் தைரியமா அவனால சொல்ல முடியும். காரணம், அவன் ஆண்டவர் தனக்கு முன்பதாக இருப்பதை, தனக்கு அருகில் இருக்க வேண்டும் என்பதை அங்கே தாவீது விரும்பினார். இந்த ராத்திரி வேளை நாமும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்கள். மனம் திறந்து சொல்லுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சபையாய் ஒருமித்து இந்த வார்த்தைகளை, நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ரிபுஹாலா சந்தரலரகதலரபா. ஹalleluya 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 ஹalleluya. துனமர கந்தடரபா. ஓ உயர்த்தட்டும் கர்த்தரை துதிக்கிற துதி. ஆமென். எழும்பட்டும் கர்த்தரை துதிக்கிற துதி. எழும்பட்டும் கர்த்தருடைய நாமம். உயரட்டும் கர்த்தருடைய நாமம். ஓ ராமா கஷந்தரலபா. கொஞ்சம் கொஞ்சம் மனதை விட்டு மனதார ரிமா காலா துடோரோ லோரோ இமாரா கஷந்தலரபா ரிகாபாலா தடா. ஆமென் ஆமென். நாட்கள் ஆமென் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். நீமா மாராகா. கொஞ்சம் கொஞ்சம் வாயை திறந்துருங்க. ரிபாலா சுகாதடரபா. கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். நீமாகா துடோரோலோ ரோஷந்தரபா. இன்னும் சபையா இணைந்து ஹalleluya ரிகாபாலா துடுரோனோ ஷதரே ரிமானா கதடா ரிபாலா ஷகதடரபா ஓரபாலபா ரிகதடரனமா ஷியந்தரோ. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பாரமா. ஆமென் ஆமென் ஆமென். தேவ சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்துகிற தம்முடைய ஜனத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாற்றி அமைக்கப்படும். கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். ஓ ரிபாதடர கந்தலபா. ஆமென் ஆமென். இன்னும் சில நிமிடங்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ ரகதடர சந்தரே ஓ ரிபௌதர ஷிபி அந்தரமலமரபா. ஆமென் ஆமென் ஆமென். அமைதியா நிற்காதுங்க. தேவ ஜனங்கள் ஒருபோதும் ஆமென் அமைதியா வெட்கப்பட்டு நிற்க கூடாது. ஆமென் ஆமென். மனம் விட்டு கர்த்தரை துதித்து பாருங்கம்மா. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற வேளை இது. ஓ கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இரக்கம் பாராட்டுகிற வேளை இது. ஹalleluya. ஓ ரிபாலலா கந்தலரபா. அவர் நம்மை ஒருபோது வெட்கப்பட விடுவதில்லை. அவர் நம்மை ஒருபோது ஆமை தலை குனிய விடுவதில்லை. நீங்க விரும்பினீங்கன்னா நீங்க கர்த்தரை துதிக்கிற ஒரு ஜனமா இருப்பீங்கன்னா, நீங்க கர்த்தரை துதிக்கிற ஒரு ஜன கூட்டமா இருப்பீங்கன்னா, ஆமென் கர்த்தரை உயர்த்துகிறவர்களா இருப்பீர்களானால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை தனித்து விட
விடுவதில்லை. கர்த்தர் ஒருபோது உங்களை வெட்கப்பட விடுவதில்லை, அவமானப்பட்டு தலை குனிய விடுவதில்லை. ஓ ரிபல கந்தரல ரஷல் குரு. ஹalleluya, ஹalleluya. எங்களுக்காக யாவையும் செய்கிறவர். சொல்லுங்க வாயால திறந்து, எனக்காக யாவையும் செய்கிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. துதியும் கனமும் மகிமையெல்லாம் சொல்லுவோம் உமக்கே செலுத்துகிறோம். சேர்ந்து துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதி. 2025 ஆண்டு கடைசி மணிவேளையில துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சபையாய் இணைந்து வலது கரத்தை உயர்த்தி ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சொல்லுங்க, ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்துகிற இடத்துல ஓ வந்து ஆசீர்வதிக்கிறவரே, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. ஆமென். மறுபடியும் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக ஒன்றாக கூடி 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 துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஜனங்கள் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிற இடத்துல தெய்வ பிரசன்னம் வருகிறது. நம்புகிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓரா கபாதாடா ரஷல் கரபா. அங்கே தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டு. அங்கே தேவ ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. வல்லமையாய் தேவ ஆவியானவர் மகிமையாய் இந்த இடத்தில் வெற்றி சிறங்க பண்ணுகிறார். ஆமென், 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 ஆமென். நன்றி, 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 நன்றி. Thank you Jesus. எவ்வளவு நல்ல ஆண்டவர். வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவருக்கு முன்பதாய் நின்று கொள்வதற்கு ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில பாக்கியம் தந்தாரே. பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல இரவு பொழுதுக்காக, இந்த வருஷத்தின் கடைசி இந்த இரவுல நாங்கள் ஒன்று கூடி சபையாய் இணைந்து உங்க சமூகத்துல நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. இம்மட்டும் தேவரே நடத்தின கிரியைகளை எல்லாம், கிருபைகளை நினைத்து பார்க்கிறோம். நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறோப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதனால் உண்டாகிற எல்லா துதிக நம்மை உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஆண்டவரே இனி வருகிற பகுதி ஒவ்வொன்றின் மூலமாய் தேவரீருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.